ஹலோ பசங்களா. நம்மள ஒரு சில பேருக்கு எப்ப படிச்சாலும் எல்லாமே ஞாபகம் இருக்கு. ஆனா ஒரு சில பேருக்கு படிச்சதும் மறக்குது. இது ஏன் தெரியுமா? ஸோ நம்ம இன்னைக்கு மெமரி பத்தி பார்க்க போறோம். ஸோ மெமரினா என்ன மேம்? படிச்சு எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கிறது ஒரே விஷயம் தானே, இதுல என்ன புதுசா சொல்ல போறீங்க? இல்ல. நம்ம இப்ப கிராசரி ஷாப்பிங்க எடுத்துக்கலாம். எல்லாரும் கடைக்குள்ள போறோம் அப்படின்னா, கடையில என்னென்ன பார்க்குறோம்? நெறைய பொருள் பார்க்குறோம். ஆப்பிள் இருக்கு, ஃப்ரூட்ஸ் இருக்கு. ஃப்ரூட்ஸ் எந்த செக்ஷன்ல இருக்கு, ஸ்நாக்ஸ் எந்த செக்ஷன்ல இருக்கு. அத பார்க்குறோம். அதுல நம்ம கொஞ்சம் ஸ்மெல்ஸும் நமக்கு வருது. ஸோ இதுதான் சென்சரி மெமரி. உங்களோட 5 சென்சஸ வச்சு நீங்க அப்சர்வ் பண்றது, நீங்க அது சென்சரி மெமரியா இருக்கு. அந்த சென்சரி மெமரி ஸ்லோவா நமக்கு ஷார்ட் டேர்ம் மெமரியா ஞாபகம் இருக்கும். ஷார்ட் டேர்ம் மெமரி இப்ப ஞாபகம் இருக்கும். ஒரு வாரத்துக்கு நீங்க பண்ணது ஞாபகம் இருக்கும். அடுத்த வாரம் நீங்க பண்ணது உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ அதுதான் ஷார்ட் டேர்ம் மெமரி. இந்த ஷார்ட் டேர்ம் மெமரி என்ன? இப்போ அம்மா சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க, 5 ஐட்டம் வாங்கிட்டு வா. பச்சை மிளகா, அப்புறம் காய்கறி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுல ஏதாவது ஒரு பொருளை நம்ம மிஸ் பண்ண சான்ஸ் இருக்கு இல்லையா? அதுதான் ஷார்ட் டேர்ம் மெமரி. இந்த ஷார்ட் டேர்ம் மெமரி நமக்கு ஒர்க்கிங் மெமரியா எப்போ மாறும் அப்படின்னா, நம்ம அம்மா 500 ருபீஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, உங்களை 5 ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க கடைக்கு போய் ஸ்லோவா கால்குலேட் பண்றீங்க இல்லையா, பிளான் பண்றீங்க இல்லையா, 5 ஐட்டம்ஸ் வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு ஐட்டம் வாங்கிக்கிற மாதிரி, அது ஒர்க்கிங் மெமரி. இப்ப கடைக்கு நீங்க போறீங்க அப்படின்னா, இயர்ஸ் ஆஃப் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, நீங்க கடைக்குள்ள போனீங்கன்னா நீங்க எஃபர்ட்லெஸ்ஸா என்ன பண்ணலாம், ஐட்டம்ஸை எடுத்துட்டு நீங்க வாங்கிட்டு வந்துருவீங்க. அது கம்ஸ் ஃப்ரம் ப்ராக்டிஸ் அண்ட் யோர் எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் லாங் டேர்ம் மெமரி. ஸோ மெமரியிலேயே இத்தனை டைப் இருக்குன்னு இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. தேங்க்யூ. ஐயோ நான்